சென்னையில் நீங்கள் வந்து ஒரு 12 LPA வாங்குறீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து நீங்கள் 17 LPA வச்சு வாங்கி ஆகணும். இதுவே நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒரு ஜம்ப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஹைக்கு 2 மடங்கு ஆகும். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறப்பையும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. மாதம் 1 lakh சேலரி, இது சினிமா ஃபிகர் கிடையாது, உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த சேலரி அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கிளியராக சொல்கிறது இல்லை. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். 1, அந்த லைஃப் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். 2, அந்த லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு தேவையான ரோட் மேப். ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்கள் ஃபுல் அட்டென்ஷனை கொடுங்க. கண்டிப்பாக இது 2த்தையும் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. 1 lakh per month, அதாவது 12 LPA. சென்னையில் ஒரு ஆவரேஜ் எஸ்டியோட சேலரி பார்த்தீங்கன்னா 11 LPA. ஸோ நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜோட ஒரு ஸ்டெப் தான் அதிகம், ரொம்ப பெரிய ட்ரீம் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஜோவில் ஒரு சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணல, ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஒரு SDE2 ஒர்க் பண்ணலாம், இல்லை OMR காரிடாரில் இருக்க எந்த ஒரு GCCயில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு 4 to 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேலரியை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணுறீங்கன்றது அர்த்தம். அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த 12 LPன்ற சேலரி வேணும் அப்படின்னா நான் வந்து பெங்களூர் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பெரிய மிஸ்டேக் இருக்குது, அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நம்ம பெங்களூர்லாம் ஸ்விட்ச் பண்ணாமல் வெறும் கம்பெனி மட்டும் சென்னைக்குள்ளேயே ஸ்விட்ச் பண்ணி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கலாம், எனக்கு வந்து 12 LPA அப்படின்னு கொடுக்குறாங்க என்னோட CTCயில் அப்படின்னா எனக்கு இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மந்த்லி கிராஸ் 1 lakh. நம்ம 2026ஓட நியூ டேக்ஸ் ரெஜிமே படி பார்த்தீங்கன்னா 12 lakhs வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ செக்ஷன் 87A படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களோட டேக்ஸ் வந்து வைப் பண்ணிடும். உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி PF பார்த்தீங்கன்னா 1800 rupees per month இருக்கும். அதை தாண்டி வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஒரு 200லேருந்து 3200 வரைக்கும் போடுவாங்க. ஸோ இன் ஹேண்ட் உங்களுக்கு ரியலிஸ்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு 96,000லேருந்து 98,000 வந்தாலே நீங்கள் 1 lakh per month அப்படின்றத வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் எங்கே வாழ போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். OMRல ஷோலிங்நல்லூர் கிட்ட ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 18லேருந்து ஒரு 22,000க்குள்ளே உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு 2 BHK பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிறது ஷேர் PG கிடையாது, உங்களுக்குன்னே ஒரு ஃப்ளாட் வந்து உங்களால் ரெண்ட்டுக்கு போக முடியும். உங்களுக்கு தனியாக லிவிங் ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்புக்கு ஒரு ரூம் கிடைக்கும். அது இல்லாமல் கெஸ்ட்டு இல்லை பெட்ரூமாக வந்து ஒரு ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நினச்சா வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களோட ஆஃபீஸ் இருக்க மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய டைமை சேவ் பண்ணலாம். சப்போஸ் வீக்கெண்டில் உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போனால் அண்ணா நகர் மாதிரி அப்படின்னா நீங்கள் ஊபர் போட்டே போக முடியும். இதுக்கு தனியாக வண்டி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது உங்கள் பட்ஜெட்டில் ரொம்ப பெருசாலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், இப்போ நான் சொல்கிறது வந்து லக்ஸரி கிடையாது. நீங்கள் 12 lakhs per annum வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் லைஃப். நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட டே டு டே ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் நிறைய ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் 3 நாள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போனால் போதும், 2 நாள் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து லஞ்ச் வந்து ஒரு 120 to 180 வந்து உங்களுக்கு செலவாகும். அதுவும் நீங்கள் AC ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பட்ஜெட் பற்றி ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ஏன்னா இதுவுமே உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக ஒரு ஜிம் போக முடியும். ஜிம் மெம்பர்ஷிப் 800லேருந்து 1500 உங்களுக்கு நல்ல ஜிம் கிடைக்கும். இல்லைப்பா நான் வந்து AC ஜிம்மில் தான் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2000க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஜிம் கிடைக்கும். அது இல்லாமல் வீக்கெண்ட் வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற டைமில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துக்கலாம். இல்லை இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் Zomatoவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். ரெண்டுமே வந்துட்டு சிமிலர் காஸ்ட் தான் இருக்கும். அண்ட் வீக்கெண்டில் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து மூவிஸ் போக முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்ற முடியும், இதெல்லாமே பண்ணலாம். ஸோ வீக்கெண்டில் ஒரு 2000 3000 தாராளமாக செலவாயிடும். அண்ட் இந்த அமௌண்ட்டும் வந்து மாத பட்ஜெட்டில் வந்து காணாமல் போயிடாது. அண்ட் இந்த 1 lakh சேலரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த காஃபியை நான் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட சரி ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்ப்போம். தாராளமாக ஒரு 10,000 to 15,000 வந்து வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதுக்கு மேலே அனுப்புறது அப்படின்னா அது உங்களோட டிஸ்கிரிஷன். இந்த 15ன்றது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அனுப்ப முடியும்னு நான் சொல்கிறேன். அண்ட் அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு பெருமையாக இருக்கும், என் பையன் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறான், இந்த மாதிரி மாதம் மாதம் பணம் அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் ரெஸ்பெக்ட் யூ மோர். இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்டான பார்ட்டு சேவிங்ஸ் அண்ட் வெல்த். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 வந்து ரெண்டில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், யூட்டிலிட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு 15,000லேருந்து 20,000 ஆகும். ஸோ உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40,000 வந்து உங்களுக்கு போயிடும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சு உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. டிப்பிக்கலி இவ்வளோ காசு ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு SIP வந்து போடுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 12% போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா அதை ஆரம்பிச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 per month வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேர்த்து வைங்க. இது வந்து ஒரு 6 monthsக்கான சேலரி வர வரைக்கும் இந்த 10,000 போட்டுட்டே வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா இந்த NPS EPFல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5,000 வந்து போயிடும். இதையும் தாண்டி நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து செலவு பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஒரு மானிட்டர் வாங்கணும், இல்லை திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மந்த்லி 10,000 15,000 உங்கள் கேஜெட்ஸ்க்காகவும் உங்களுக்கு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். சிலர் வந்து பைக் வாங்குறதுக்கு EMI கட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட செலவு வந்து மாறும். சரி, ஒரு 3 years இப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, இந்த லைஃப் வந்து லீட் பண்ணிவிட்டு ஒரு 3 years இருக்கீங்க. எவ்வளோ தான்டா நான் சேர்த்துருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமமாக ஒரு 7 to 8 lakhs வந்து கார்பஸ் உங்களுக்கு SIPயில் மட்டுமே வந்திருக்கும். அதை தாண்டி ஒரு 3 lakhs வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்ந்துருக்கும். ஸோ டோட்டலாக உங்ககிட்ட வந்து லிக்விடே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வந்து சேர்ந்துருக்கும். இந்த 10 லட்ச ரூபா அப்படின்ற நம்பர் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் இட் ஆஸ் அ சேவிங்ஸ். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே 10 lakhsன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவாக இருக்கும். முடிஞ்சா நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 30 years ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக நீங்கள் 10லேருந்து ஒரு 25 லட்ச ரூபா தாராளமாக சேர்த்து வைக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டவுன் பே பண்ணி ஒரு வீடியோ வாங்கிடுவாங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சென்னையிலேயே பாசிபிள். நீங்கள் பெங்களூர் போகணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நான் சென்னையில் மட்டும்தான் இருக்க முடியுமா, என்னால் வேறு எங்கேயும் போக முடியாதா, நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன், இல்லைனா வந்துட்டு எனக்கு இப்போ தான் வந்துட்டு ஊர் சுற்றுற வயசு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ட்ராவல் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம். இயர்லி உங்களால் 2 to 3 ட்ரிப்ஸ் வந்து தாராளமாக அஃபோர்ட் பண்ணி உங்களால் போயிட்டு வர முடியும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் திங், அதாவது இந்த பொருளை நான் வாங்கணும் அப்படின்றத விட எக்ஸ்பீரியன்ஸஸில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஒரு டேட்டாலேருந்து பார்த்தேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சா ஏதோ ஒரு லாங் வீக்கெண்ட் வருது அப்படின்னா கோவா போகணும்னு நினச்சா தாராளமாக ஒரு 12,000 to 15,000 வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15,000ல் கோவாக்கு லாங் வீக்கெண்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இது வந்து ஃப்ளைட்டு, ஹோட்டல், ஃபுட்டு இது எல்லாமே இன்க்ளூடடாக தான் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக பண்ண முடியும், நானே பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது இல்லை நான் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளேயே எங்கேயாவது சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் வந்து உங்களால் ஒரு 4,000 to 6,000 per head ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் பண்ண முடியும். ஏன்னா இதையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே நான் சுற்ற மாட்டேன், எனக்கு எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும். ஒரு தாய்லாந்து ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40,000 to 60,000 நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன எதுவுமே வந்து பிராக் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீங்கள் என்ன டிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டுன்றது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் கோலை நோக்கி வந்து போக வைக்கும், உங்களோட நிறைய விஷயங்கள் பெருசாக வந்து அச்சீவ் பண்ண வைக்கும். ஸோ 1 lakh per month அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். என்னால் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே ஒர்த் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் வந்து ரியலான அப்கிரேட். இப்போ ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷன் பண்ணலாம். இந்த லைஃப் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஆஸ் பர் டேட்டா சென்னையில் ஆவரேஜ் SDயோட சேலரி பார்த்தீங்கன்னா 11 LPA தான். ஆனால் இருந்தாலுமே நிறைய சர்வீஸ் பேஸ் கம்பெனி உங்களை வந்து இந்த 5 to 7 LPA அந்த ப்ராக்கெட்லேயே வந்து ஈவன் உங்களுக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதே இடத்துல தான் வச்சுருக்கும். இதுவே நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஒரு ஜம்ப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஹைக்கு 2 மடங்கு ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 6 LPAல இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த 1 lakh per month அப்படின்றத உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ஆனால் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா உங்களோட ஆக்டிவ் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ யாராவது வந்து SIP போடுங்க, இத்தனை வருஷத்தில் 1 கோடி வந்துடும், இத்தனை வருஷத்தில் 2 கோடி வந்துடும் சொன்னால் அதெல்லாம் கம்ப்ளீட் புல்ஷிட். அதை நம்பவே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஆக்டிவ் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அட்வைஸ். சரி, இப்போ நான் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்லேருந்து ப்ராடக்ட் பேஸ் போனோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. இதுக்கு நமக்கு 3 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. இந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது எந்த ஏரியாவில் வேணால் கொடுப்பாங்க. பசிலாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி உங்களால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெக்னிக்கலாக ஒரு ஜாப் ஓரியன்டாக பார்ப்போம். நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் பற்றி பேசுறதுனால என்ன கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். செகண்ட் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூல வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் டிசைன் அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் மாஸ்டர் பண்ணி ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு சேலரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சத்தியமாக எக்ஸாஜரேட் பண்ணவே இல்லை. சரி, நிறைய பேருக்கு இது வந்து பாசிபிளா அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். கார்த்திக் அப்படின்றவர் இருக்காரு. அவர் வந்து Tier 3 காலேஜில் தான் படித்தார். 2025 கிராஜுவேட் தான். ஜோல இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, ரிஜெக்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டாரு. இந்த மாதிரி 3 தடவை நடக்குது.
அவர் என்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்த ஃபீலிங் இதுதான். என்னால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியல, என் காலேஜ் பேர் வந்து பிரச்சனையாக இருக்கும், எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து சரியா இல்லை, நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் இருந்துச்சு இனிஷியலி. இது இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்த மைண்ட் செட் இதுதான். ஒரு நாள் வந்து வணக்கம் டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணார். வணக்கம் டிஎஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அங்கே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் சிஸ்டம் டிசைனும் நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரோட் மேப் கொடுத்தேன், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா அரேஸ்லேருந்து கிராஃப் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 6 மாதம் போகுது. அதுக்கப்புறமா சில இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்ட் ஆகிறாரு. கடைசியில் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு, ப்ரோ நான் வந்து கிராக் பண்ணிட்டேன்றாரு. என்ன ப்ரோ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால், 16 lakhs per annum வந்து ஒரு கம்பெனி வந்து சென்னையிலேயே கிராக் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தே 1 lakh per month அப்படின்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாரு. அதே பர்சன் தான், அதே காலேஜ் தான், ஈவன் அதே சிட்டியில் தான் அவர் வந்து கிராக் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கார்த்திக் வந்து ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஸ்ட்ரக்சர்டாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுதான் அவர் பண்ண டிஃப்ரெண்ட்டான விஷயம். இப்போ வந்து நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். இந்த ரோட் மேப் வந்து நான் டைம் பவுண்டாக 3 phases வந்து பிரித்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஎஸ்ஏக்கான பேசிக்ஸை வந்து ரொம்ப சாலிடாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். இதுக்கு வந்து அரேஸு, ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட்டு, சார்ட்டிங், ஹேஷிங் இந்த மாதிரி இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு 50 to 70 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை முடிச்சாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணிட முடியும். இதுலேயே உங்களுக்கு வந்து 6 to 7 LPA அப்படின்றது ரொம்ப சாலிடாக உங்களால் லாக்இன் பண்ணிட முடியும். இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக போகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக ஏன் இந்த விஷயம் இப்படி ஒர்க் ஆகுது, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த கொஷனுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கணும். இதுக்கு அடுத்த பேஸ் போவோம். இப்போ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஃபேஸ். நீங்கள் இந்த 12 LPA அப்படின்றத அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேஸ் இதுதான். இதில் வந்து ட்ரீஸு, கிராஃபு, டைனமிக் ப்ரோக்ராமிங், 2 pointer, பைனரி சர்ச் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான். அண்ட் இதில் சிஸ்டம் டிசைனோட பேசிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். லோட் பேலன்சர்னா என்ன, கேஷிங்னா என்ன, டேட்டா பேஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஏபிஐயை எப்படி டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுற கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸு, அமேசான், அண்ட் தென் பேபால், சிட்டி பேங்க்கு, கோட்டக் மஹிந்திரா, ஐடிஎஃப்சி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களோட சேலரி ரேஞ்சு மினிமமாகவே ஒரு 10 lakhsல இருந்து ஒரு 15 lakhsக்கு நீங்கள் ஈஸியாக போயிட முடியும். அண்ட் இங்கேருந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு ஹை நெட்வொர்க் போனோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபேஸும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதையும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா SD2 லெவல். அதாவது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குது. நான் நல்ல கம்பெனியில் ஓரளவுக்கு நல்ல சேலரி வாங்குறேன், இல்லைனா நான் ஆல்ரெடி இந்த 12 LPன்றதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சிஸ்டம் டிசைன்ஸை டீப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் வந்து லீட் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கணும். டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களோட மினிமம் சேலரி வந்து 1 lakh இருக்கும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து 2.5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வரைக்கும் போகும். இது வந்து வருஷத்துக்கு சொல்ல பர் மந்த்து. சரி, இப்போ நிறைய பேர் பேசாத ஒரு உண்மையை நான் பேசுகிறேன். சென்னையில் இருக்கிறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒருத்தர் வந்து 12 LPA வாங்குறாரு, அவருக்கு வந்து சென்னையில் ஒரு வேலை இல்லை பெங்களூரில் ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா ஆக்சுவலி அவர் சென்னையில் நிறைய சேவ் பண்ண முடியும் பெங்களூரை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா பெங்களூரில் மினிமம் ரெண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 35,000 வரைக்கும் வரும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெங்களூரில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சென்னையிலையும் டிராஃபிக் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக கிடையாது. அண்ட் அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். அண்ட் அங்கே வீக்கெண்ட்லாம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா விஷயமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேர்ட் டு சென்னை. சென்னையில் நீங்கள் வந்து ஒரு 12 LPA வாங்குறீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து நீங்கள் 17 LPA வச்சு வாங்கி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சென்னையில் கிடைக்கிற அதே அளவுக்கு பர்ச்சேசிங் பவர் வந்து அங்கே கிடைக்கும். சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஹானஸ்ட்டாக ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நான் வந்து ஆல்ரெடி டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் பாதிலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் வந்து விட்டுட்டேன் ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு எக்ஸாக்டான சொல்யூஷன் தான் நான் ரன் பண்ணுற ப்ரோக்ராம் வணக்கம் டிஎஸ்ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரோட் மேப் இருக்கும், அண்ட் தமிழ்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பெரிய கம்பெனியில், அதாவது இப்போ நான் அமேசான், பேபால்லாம் சொன்னல அந்த மாதிரி கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து மென்டார்ஸும் அவைலபிளாக இருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 600+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் Tier 3 காலேஜ்லேருந்து 15 LPAவும் கிராக் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 42 LPA வரைக்குமே வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதான் எங்களோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்டும் கூட. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறப்பையும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் 1 வருஷம் ஆனால் கூட நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இல்லை எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 6 months இல்லை 1 year நான் இங்கே இருக்கிற அதே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வணக்கம் டிஎஸ்ஏயோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சைட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ரோல் பண்ணுங்கள்.
1 lakh salary வாங்கினா உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். அந்த லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ரோட் மேப்பையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டிசிஷன் உங்கள் கையில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே போயிட்டு சைட்டில் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. மொத்த டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ரோல் பண்ணாலே போதும். That's been it. Keep hustling. Bye.